நமச்சிவாயம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சொர்ணாம்பிகம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுபகிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க,
ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர். நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது அஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் குறையும். அதாவது குடும்பத்தில் வாழ்க்கையில் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது. நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர், உங்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவியாக பெண்ணாக இருப்பீர்களே ஆனால் கணவன், ஒன்று ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, ஒரு மன வேற்றுமை, அப்படி ஒரு சந்தோஷம் இல்லாமல் போகிறது, இல்லை யார் பேச்சையாவது கேட்குறது, இல்லை ஒரு வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் சம்மந்தப்பட்டது, இல்லை பார்ட்னர்ஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை உங்களுக்கு ஒரு உடல்நலை குறைவுகள் ஏற்படுவது, அதே போல் சில மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், அப்போ இந்த தொழில் கஷ்டங்கள். அப்போ சிம்ம ராசிக்கு எந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்து வருகிறது. அதே போலத்தான் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரிவினைகள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, ஆண்கள் பெண்கள் பிரிந்திருப்பது, ஃபேமிலியாவது பேரண்ட்டை விட்டு பிரிஞ்சிருப்பது, நீங்கள் ஒரு இடமா குடும்பம் ஒரு இடமா இருப்பது, அது பிடிச்சோ பிடிக்காமலோ விரும்பாமல். அப்போ இது எல்லாமே ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதே போல் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் அப்படியே ஸ்டாப் ஆகுது, நிற்கிறது. தொழில் தடைகள், தொழில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ ரெகுலராக ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு, ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, கம்பெனி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அந்த கம்பெனியில் ஒரு 1000 பேர் 1500 பேர் 100 பேர் 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை, உங்கள் ஏற்ற இறக்கங்கள் டோட்டலாக அந்த நேம், கம்பெனி நேம் டோட்டலாகவே அது பயத்தை கொடுக்கும். இப்படியெல்லாம் இந்த அஷ்டம சனி மற்றும் ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களில் இருந்து இந்த 2026 உங்களுக்கு நன்மை தருகிறது. சிம்ம ராசி என்பர்களே, ஒரு சிங்கிள் லைனில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். சிம்மராசி என்பவர்கள் நீங்கள் யாராக, உள்நாடோ வெளிநாடோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அவங்க இந்த சிம்ம ராசின்னு சொல்லிட்டா அவங்க நிச்சயமாக ஒரு சிக்கலில், அதுவும் சட்ட சிக்கலில் ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்றத அர்த்தம். இதற்கு காரணம் அஷ்டம சனி. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2026 இந்த உங்களுடைய கஷ்டங்கள், இந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக சொல்லக்கூடிய அஷ்டம சனியின் வீரியம் குறைகிறது. உடனே சிம்மராசி அன்பர்கள் கேட்பாங்கல்ல, எனக்கு எப்படி சாமி 2026 நல்லா இருக்கும், நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, இந்த 2026 எனக்கு நல்லது நடக்கும், நாங்கள் நிம்மதியாக இருப்போம், நீங்கள் எப்படி சாமி சொல்கிறீங்க கேட்பீங்கல்ல. காரணம் இந்த அஷ்டம சனி தான் 80% பிரச்சனைக்கு காரணம். 20% தான் இந்த ராகு கேது. கையில் இருந்த காசையெல்லாம் கொண்டு போயிட்டு
முதலீடு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எதையாவது ஆரம்பித்து தொழிலை கொண்டு போய் போடுறது. புரியுதா? அப்புறம் அந்த தொழில் வந்து சரியாக போகலான்னு இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணி திருப்பி வேலைக்கு வந்து அடைக்க வேண்டியது. இது வந்து ராகு கேதுவால் வரக்கூடிய ஏற்பட்ட நஷ்டங்கள், விபத்துக்கள் 20%. ஆனால் இந்த அஷ்டம சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் 80%. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அற்புதமாக, அதுவும் ஒரு ஓப்பனான ப்ரெடிக்ஷன்ஸ், மறைக்காமல் யாரும் உங்களுக்கு சொல்வது கடினம். அதனால தான் சொல்கிறேன், சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2026 உங்களை வாழ வைக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி, இப்போ இவ்வளோ தூரம் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறீங்க, மங்களகரமான ஒரு வாழ்த்துறை ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, நிச்சயமாக உங்கள் வாக்கு பலிக்கும். ஆனால் எங்கள் கஷ்டம் எப்படி நிவர்த்தி ஆகும், அதுக்கு ஒரு காரணம் நம்புகிற மாதிரி ஒரு ரீசனும் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்போம். ஒரு அரை நாள், ஒரு மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்போம். சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் அஷ்டம் 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு உங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனியை கட்டுப்படுத்துகிறார். குரு பயிற்சி நடக்க போகுது இந்த 2026. அப்படி குரு பயிற்சி நடந்தது, மார்ச் மாதம் குரு பயிற்சி நடந்துடுச்சுன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கண்ட்ரோல் செய்வார், தொடர்பு ஏற்படும். அதுவும் குருவுக்கு 9வது பார்வை 1000 கோடி சூரியனுக்கு பிரகாசமான ஒரு பார்வை 9வது பார்வை. அவ்வளோ ஒரு ஒளிமிகுந்த கிரகம், ஒளிமிகுந்த பார்வை. ஒரு இருள் கிரகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் விலகும். உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய, நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில விபத்துக்கள் நிச்சயமாக மன நிம்மதியை கொடுக்கும். அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், பண விஷயங்கள், முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை மெயின்டைன் பண்ணுறது, பாதுகாப்பது. பணத்தை பாதுகாக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? யார் வீட்டு பணம், யாரோ ஒருத்தர் பணத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? அவர் டிரான்சாக்ஷன்ஸ் கையாளுவது, இந்த மாதிரி தொழில் அமைப்புகளாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும், சிம்ம ராசி அன்பர்களே, 2026 உங்களை வாழ வைக்கும். அஷ்டம சனி, ராகு கேது தோஷங்களிலிருந்து சிம்ம ராசி என்பர்களை விலக்கி மகிழ்ச்சியான நிலையான உங்களுடைய பாவத்துவங்கள் குறைந்து, உங்கள் கர்மாக்கள் குறைந்து, கிட்டத்தட்ட ஒரு 60% சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியை, நிலையான சந்தோஷத்தை, ஒரு நல்ல ஆரோக்கியத்தை, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்வு, உடம்பு, நல்ல ஆரோக்கியத்தை இந்த 2026 உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பெற்றுத்தரும். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர் 2026. மீனராசி அன்பர்களே, 2026 பிறக்க போது, 25 சிறப்பாகவே போச்சு. மீனராசியை பொறுத்தவரையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு
10% மீனராசி அல்லது ஒரு 20% மீனராசி அன்பர்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாமே தவிர 80% மீனராசி அன்பர்கள், அதுவும் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே 2025 சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நிறைய ஒரு சில கஷ்டங்கள் சொன்னாங்க. அப்புறம் நாம் அதை சரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ 2025 எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகவே போச்சு. அதே போல் 2026 இதுவும் உங்களை வாழ வைக்கும் புத்தாண்டாக அமைகிறது. உங்களை புதிய வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க போகும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் தீப ஒளி திருநாளாக விளங்க போகின்ற அற்புதமான ஒரு மனமுவந்து ஒரு மனமகிழ்ச்சியோட உறவுகள் கலந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு புத்தாண்டாக இந்த 2026 அமைகிறது. பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு என்ன கஷ்டம்னா, என்ன பயம் அப்படின்னு, கஷ்டம் ஒரு பக்கம், அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜன்ம சனி. இந்த ஜன்ம சனி இருக்குதே சாமி, 7.5 சனி நடக்குதுங்களே, இந்த 7.5 சனியில் ஜன்ம சனி நமக்கு என்ன செய்யுமோ, ஏதேனும் பாதகத்தை செஞ்சிருமோ, ஜென்ம சனின்னு பக்கத்து வீட்டில் போய் கும்பராசியில் கேட்டோம்னாக்கா அவங்க ஏதோ ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் சொல்லி பயமுறுத்துகிறாங்களே. நிறைய அந்த கணவனை இழந்தவர்கள் குடும்பத்தை இழந்ததை மிஸ் பண்ணிட்டேன் அல்லது உறவு முறைகளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சாமி, அப்படிலாம் ஏதாவது ஆயிடுமா? இல்லை நிறைய நம்ம இந்த ஜன்ம சனி நடக்கின்ற பொழுது கும்பராசியில் நிறைய அந்த ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைவுகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டுதாமே அப்படின்னு பயம் வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது. ஜன்ம சனியாக இருந்தாலும், ஜன்ம சனி தான் நடக்குது, ஏன் கவலைப்படுறீங்க? அதை கவனிக்கிறதுக்கு தானே கடகராசியில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை 9வது பார்வையாக பார்க்கிறார். குரு பார்ப்பாரேயானால் மரணமும் தள்ளி போகும். மரணத்தை போய் யாராவது தள்ளி போட முடியுமா? தீர்மானம் பண்ணால் தீர்மானம் பண்ணது தான், அதை யாரும் தள்ளி போடவே முடியாது. அப்பேற்பட்ட மரணங்கள் கூட 9வது பார்வையாக குரு பார்ப்பாரேயானால் அந்த மரணமும் தள்ளி போகும். வாழ்க்கை பாவம் ஆயுள் பாவம் நீடிக்கும், அதிகரிக்கும். அப்போ பாருங்க மீனராசி என்பவர்களை, இப்படி ஒரு அற்புதமான குரு பார்வை இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு அச்சப்படணும்? தைரியமாக இருங்க. அப்போ இந்த 2026 குரு பார்வையினால் இந்த வருடம் முழுவதும் மரணத்தையும் வெல்லும் மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய இறை சக்தி, ஒரு எக்ஸ்ட்ரா பவர் நம்ம மீன ராசிக்கு கிடைக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு குறைகள் நிறைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. 2026 சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அது ஏதேனும் மந்திர மாந்திரிக தோஷங்கள், சூழ்ச்சிகள் அல்லது பெரிய வைப்பு தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருந்தாலுமே கூட அதற்கெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் உண்டு, சிறு சிறு பரிகாரங்கள் உண்டு. அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். 2026 மீன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள், உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மீன ராசி அன்பர்களே,
ஏதேனும் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன்ஸு, ஜாண்டிஸு, மெயினாக குடல் சம்பந்தப்பட்ட அமோனியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால், அல்லது பெண்களாக இருப்பாங்கன்னா இயற்கையாக கர்ப்பப்பை ப்ராப்ளமில் வந்து அடிவயிறு பிரச்சனைகள், அல்லது பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், கொலஸ்ட்ராலு, ஸோ ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது பாதம், இந்த ஜன்ம சனின்னு சொல்லும்போது பாதமும் காலும் ரொம்ப முக்கியம், முட்டிக்கு கீழே. அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக கவனம், அதிக அக்கறை தேவை மீனராசி அன்பர்களே. இப்பெல்லாம் நிறைய எவ்வளோ மருத்துவத்தில் நிறைய அட்வான்ஸ்டாக வந்து போச்சு. பயம் வேண்டாம். உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல ஆயுள் பாவம் அதிகரிக்கும், உண்மையான மருந்து, உண்மையான மருத்துவம் கிடைக்கும், சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நன்மை தரும். சரி, அதே போல் இந்த புது வருஷத்தில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வரவு செலவுகள் சிறப்பாக இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள் அமையும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் லாபம் இல்லை சாமி, ப்ராஃபிட் இல்லை சாமி, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூக்ஷமங்கள் உண்டு. ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் சாமி, மெயினாக எனக்கு பெனிஃபிட் வேணும், அப்புறம் ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் வேணும், அப்புறம் வந்து ஆர்டர்ஸ் நல்லா இருக்கணும், அப்புறம் வந்து லேபர்ஸ் நல்லபடியாக இருக்கணும், ஸோ ஸ்டாண்டர்டான லேபர்ஸாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நிம்மதி பிறக்கும் எனதருமை மீன ராசி அன்பர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். அப்படி ஏதாவது உங்களுக்கு கிளியர் ஆகாத ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த வேலை சிறப்பானதாக அமைச்சு கொடுக்க முடியும். அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும். ஒரு சில மீன ராசி என்பர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் அமையும். ஒரு சில மீன ராசி என்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல் அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், குறிப்பாக சினிமா துறை, அரசியல் துறை மற்றும் ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், பாப்புலர்ஸ், செலிபிரிட்டிஸ் இருப்பீர்களே ஆனால் அவங்க எல்லாருக்குமே கூட உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மறைந்து, எனக்கு தெரியும் நிச்சயமாக செலிபிரிட்டிஸ்க்கெலாம் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் மீனராசின்னு சொல்லிட்டாலே போதுமானது. செலிபிரிட்டிஸாக இருப்பீர்களே என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, எதிரிகளுடைய பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், ரீசனே தெரியாத ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மீனராசின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அப்புறம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுடைய கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து மகிழ்ச்சியான நிலையான நிம்மதி தரக்கூடிய புதிய வாழ்க்கை ஆரம்பம். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.